கிரேஸ்வில் அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்வின் கணக்கு என்று ஒருவர் அனுப்பியிருக்கின்றார். 5 வயதில் விரல்களை எண்ணினேன், 10 வயதில் எண்களை எண்ணினேன், 15 வயதில் மதிப்பெண்களை எண்ணினேன், 20 வயதில் தேர்வு வினாக்களை எண்ணினேன், 25 வயதில் சம்பளத்தை எண்ணினேன், 30 வயதில் நண்பர்களை எண்ணினேன், 35 வயதில் வாரிசுகளை எண்ணினேன், 40 வயதில் கடன்களை எண்ணினேன், 45 வயதில் நோயை எண்ணினேன், 50 வயதில் சொந்தங்களை எண்ணினேன், 55 வயதில் மாத்திரைகளை எண்ணினேன், 60 வயதில் பேரக்குழந்தைகளை எண்ணினேன். அதற்கு பின் வயதை எண்ணினேன். இறந்தபின் தனக்காக அழும் உள்ளங்களை எண்ணினேன். எண்ணி பார்க்கையில் என்னிடம் கூடவே இருந்தது கணிதம் மட்டும்தான் என எண்ணினேன். விடை என்னவோ தொடக்கமும் முடிவும் 0 தான், 0 தான். ஆனால் அவநம்பிக்கையில் எழுதப்பட்ட ஒன்றாக இந்த கவிதை, நீண்ட கவிதை இருக்கிறது. ஏனென்றால் கடைசியில் விடை என்னவோ தொடக்கமும் முடிவும் 0 தான் என்று முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அன்பார்ந்தவர்களே, தொடக்கம் 0 கிடையாது. வயது 0விலிருந்து ஆரம்பித்தது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் என் தொடக்கம் என்னை அன்பு செய்த இறைவன் விரும்பியது. இறைவன் விரும்பியது. இந்த பெற்றோருக்கு நான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பது இறைவன் விரும்பியது. எனவே கடவுளின் ஆசீர்வாதம். எனவே பிறப்பின் போது நான் 0 கிடையாது. இதை மனதிலே ஆழமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏமாற்றம் ஏமாற்றம் என்று சுற்றியிருக்கின்ற அனைத்தையும் ஏமாற்றமாகவே பார்த்து கொண்டிருக்கின்ற போது என்னுடைய முடிவும் 0 தான், 0 தான். ஆனால் பிறப்பே மாபெரும் கொடையாக ஆசீர்வாதமாக இருக்கின்ற போது, அதற்கு பிறகு என் வாழ்க்கையின் வயதுகளை நான் எண்ணுகின்ற போது, அந்த எண்ணிக்கையினுடைய கடவுள் தன்னுடைய திருவருட்சாதனங்களை எனக்கு கொடுத்து என்னை உயர்ந்தவனாக்கி இருக்கின்றார். குழந்தையில் ஞானஸ்தானம், அதற்கு பிறகு புத்தி விவரம் அடைந்தபோது பாவ சங்கீதம், புது நன்மை, உறுதி பூசுதல். இன்னும் சரியான வயது வந்தபோது திருமணம், குருத்துவம். நோய்வாய்ப்பட்ட போது எனக்கு அந்த நோயில் பூசுதல். இதையெல்லாம் கொடுத்து இறந்து விடுகின்ற போது அனாதை பிணங்களாக கொரோனா காலத்திலே நடந்ததை போல் குவியல் குவியலாக அப்படியே ஆற்றில் எரிபவர்களாகவும் அல்லது ஒரே பள்ளத்தில் புதைக்கப்படுகின்றவர்களாகவும் நான் இல்லை. மாறாக நான் இறந்த பிறகு வீட்டிற்கு குருவானவர் வந்து என்னை மந்திரிக்கின்றார், என் உடலை மந்திரிக்கின்றார். அங்கிருந்து பவனியாக உண்மையான உறவுள்ள சுற்றங்கள் சூழ ஆலயத்திற்கு எடுத்து வரப்படுகின்றேன். ஆலயத்திலே எனக்காக திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றது. அதற்கு பிறகு இந்த சுற்றமும் சூழமும் ஒரு சிலர் கழிந்துவிட, ஒரு சிலர் மட்டும் கல்லறைக்கு வந்து என்னை பக்குவமாக அடக்கம் செய்கின்றார்கள். எனவே நமது வாழ்க்கையை, கிறிஸ்துவ வாழ்க்கை எடுத்து பார்த்தால் இது ஒரு 0 கிடையாது. மதிப்பு வாய்ந்த ஆன்மாவோடு கூடிய உடல். இந்த ஆன்மா தான் நமக்கு அந்த மதிப்பை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த ஆன்மாவை இழந்த பிறகு நாம் வாழுகின்ற வாழ்க்கையை உணர்ந்து பார்க்க வேண்டும். கிபி 4ஆம் நூற்றாண்டிலே ஒரு வாலிபன், அவனுக்கு தேவையானது எல்லாம் கிடைத்தது. எனவே எல்லா சுகத்தையும் அவன் அனுபவித்தான். வாழ்ந்து அனுபவித்து முடிப்பதற்குத்தான் வாழ்க்கை என்று அந்த வாலிப எண்ணத்திலே அவன் சொகுசாக வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு தோட்டம் இருக்கிறது என்றாலே அந்த வீடு கொஞ்சம் நல்ல வசதி படைத்த வீடு என்று தான் எண்ண வேண்டும். ஏனென்றால் வீட்டில் இன்றைக்கெல்லாம் எங்கே தோட்டம் வைக்க ஆசைப்படுகின்றோம், மொட்டை மாடி இருந்ததுன்னா அங்கே ஒரு தோட்டம் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி அப்போல்லாம் எவ்வளோ இடம் இருக்கும். இப்போல்லாம் வீட்டுக்கு முன்னாடி பாதி ரோடு தான் இருக்கும். ஏன்னா பாதி ரோடை நம்ம எடுத்திருப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படியாக இருந்து விடுகின்ற போது இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருந்தது என்றால் வசதி படைத்த குடும்பம். அந்த தோட்டத்திலே அந்த வாலிபன் சொகுசாக நடந்து கொண்டிருக்கின்றான்.
தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து ஆனந்தத்தோடு மகிழ்ந்து சென்று கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே ஒரு குரல் கேட்கிறது, எடுத்து வாசி, எடுத்து வாசி என்று அவனுக்கு ஒரு குரல் கேட்கின்றது. எதை எடுத்து வாசிக்க வேண்டும்? அவனுக்கு சொல்லப்பட்ட பகுதிதான் இன்று நமக்கு வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகம். ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அந்த 13ஆம் அதிகாரத்திலே 11 14 வரை நமக்கு வாசிக்கப்பட்டது. இந்த பகுதியைத்தான் டேக் அண்ட் ரீட், எடுத்து வாசி என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. எத்தனையோ குரல் ஒலி, நண்பர்கள் அழைத்தார்கள் உல்லாச விடுதிக்கு செல்லலாம், நண்பர்கள் அழைத்தார்கள் நல்ல மது அருந்துவிட்டு போதையில் திளைத்திடலாம் என்று எத்தனையோ குரல்கள் கேட்டபோது அதற்கெல்லாம் அடிபணிந்தான். ஆனால் உருவம் இல்லாமல் வந்த இந்த குரலை கேட்டு இதற்கும் நாம் கீழ்ப்படிவோமே என்று அவன் சென்று வாசித்த போதுதான் அங்கே இந்த பகுதி இருந்தது. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள். எனவே இன்றும் அதே செய்தியைத்தான் நமக்கு கொடுக்கின்றார். இறுதி காலம் இதுவே. எனவே இதுவரையில் நீ வாழ்ந்தாய், வாழ்ந்ததெல்லாம் இருக்கட்டும். இதற்கு பிறகு நீ உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இருளின் ஆட்சிக்கு உரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடாவிடுக்கும், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போம். தீய இச்சைகளை தூண்டும் 3 நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். எனவே இதை எடுத்து வாசி என்று சொன்னபோது அந்த குரலுக்கு அவன் செவிமடுத்தான், சென்றான், எடுத்து வாசித்தான். அதன் பிறகு மிருகமாக இருந்தவன் மனிதனாக மாறினான். மனிதனாக மாறியவன் கிறிஸ்தவனாக உயர்ந்தான். கிறிஸ்தவனாக உயர்ந்தவன் குருவாக உயர்ந்தான். குருவாக உயர்ந்தவன் ஆயராக உயர்ந்தான். ஆயராக உயர்ந்தவன் புனிதராக விண்ணகத்திலே இன்றும் ஜொலித்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் புனித அகுஸ்தினார். எனவே அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் கேட்கின்ற போது இது நமக்கு ஒரு நேற்று வரையில் திருவழிபாட்டு ஆண்டு முடிந்து இன்று ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டு ஆரம்பிக்கின்றது என்றால், இன்று என்னை தேடி என் ஆலயத்திற்கு வந்த என் அன்பு மக்களே, நீங்கள் விழித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுங்கள் என்று அக்கறையோடு ஆண்டவர் இன்று அழைப்பு கொடுக்கின்றார். எனவே புனித அகுஸ்தினார் மாறியதைப் போல் நாமும் மாறலாம். மாறுவதற்கு உரிய அழைப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே வாருங்கள் நாம் ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம். அதையத்தான் இன்று திருப்பாடலிலே பதில் உரையாக நாம் திரும்ப 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 பாடி மகிழ்ந்தோம் அன்பானவர்களே. அங்கே அகமகிழ்வோடு ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் நான் ஆண்டவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என்று மனதிலே கூர்மைப்படுத்திக் கொள்ளுவோம். இங்கே வருவது ஆண்டவர் நமக்கு படிப்பினை கொடுப்பதற்காக. யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். எனவே எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு இங்கே கற்றுக் கொடுப்பார். அந்த வழிகளை தெரிந்து கொண்ட பிறகு நாம் அன்பின் தூதுவர்களாக, சமாதானத்தின் தூதுவர்களாக மாறுவோம். அதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. வாள்களை கலப்பை கொடுக்கலாகவும், வாள் எடுப்பது அடுத்தவன் உயிரை எடுப்பதற்கு, வாள் எடுப்பவன் வாளால் மடிவான். எத்தனை ரவிடிகளினுடைய கதைகள் முடிந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் கதைகளை வாசித்து கொண்டிருக்கின்றோம். எனவே வாள் எடுப்பவன் வாளால் மடிவான் என்றால் அந்த வாளை நீ என்ன செய்ய வேண்டும்? கொழுக்களாக மாற்று. கொழுக்கள் என்பது என்ன? உழுகின்ற அந்த குழு, அந்த ஏரிலே இருக்கின்ற அந்த குழு. அடுத்தபடியாக தங்கள் ஈட்டிகளை, அடுத்தவரை குத்தி கிழிக்கின்ற ஈட்டிகளை கருவாள்கள், விவசாயம் செய்து அதற்கு பிறகு அறுவடைக்கு பயன்படுத்தக்கூடிய அரிவாள்களாக மாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே இனிமேல் எந்த இனமும் அடுத்த இனத்திற்கு எதிராக வாள் எடுக்காது. அவர்கள் இனிபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எப்படிப்பட்ட போர் பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்பதை அறிந்தவர்களாக இருந்தால் இந்தியாவின் வரலாறு தெரிந்தவர்கள், கிறிஸ்தவர்களின் எதிர்காலம் தெரிந்தவர்கள். பீகாரிலே எப்படி எலெக்ஷன் நடந்தது என்று தெரியாது. வாட்ஸ்அப்பை பார்த்தீர்கள் என்றால் நேற்றைய தினத்திலே ஏழை எளிய மக்கள்
அவர்களெல்லாம் வீதியிலே வந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். புல்டோசர்களால் அவருடைய இல்லங்கள் எல்லாம், இருப்பிடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு பொருட்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றன. எனவே இனிமேல் ஒரு இனம் மற்றொரு இனத்திற்கு எதிராக வாள் எடுக்காது. இந்த பயிற்சி தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்படுகிறது. இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். அந்த போர் பயிற்சியை கொடுத்து இப்படி செயல்படு என்று சொல்வதா நம் வேதம்? இல்லை, நம் வேதம் அன்பின் வேதம். எனவே இதை கேட்பதற்குத்தான் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. கோவிலுக்கு செல்லுவோம், சுற்றம் சூழ அனைவரும் செல்லுவோம், சுற்றம் சூழ அனைவரும் செல்லுவோம். எவ்வளோ மொய் எழுதுன அந்த காலத்தில், குறைவாக இருந்த காலத்தில், அந்த காலத்தில் 5 ரூபா மொய் எழுதுனேன். எத்தனை பேர் வீட்டிலேருந்து வந்தீங்க? பத்திரிகையில் பார்த்து எல்லாரும் வந்தோம். சுற்றம் சூழ அனைவரும் வாருங்கள். என்னுடைய சொந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 15 பேர் வந்திருக்கிறோம். 15 பேர் வந்து சாப்பிட்ருக்குறோம். மொய் எவ்வளோ? 5 ரூபா. நீ சாப்பிட்டுருக்கிற இலை, அந்த இலை எவ்வளோ தெரியுமா? அந்த ஒரு இலைக்கே நீ மொய் எழுதின பணம் பத்தாது. ஆனால் 15 பேர் வந்து சாப்பிட்ருக்கீங்க. எனவே என்பார்ந்தவர்களே, சுற்றமும் சூழ வாருங்கள் என்று அத்தகைய இடத்திற்கு செல்லுகின்றோம். ஆலயத்திற்கு வருகின்ற போது சுற்றம் சூழ வருகின்றோமா? என் சுற்றமும் சூழமும் எல்லாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள், எனவே கோவிலுக்கு வந்திருக்கிறதா? கோயிலுக்கு வரவில்லை என்றால் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீ கோயிலுக்கு போல வெளியில் நின்று படுத்து தூங்குடா என்று சொல்லக்கூடியவர்கள் தான் ஆழமான விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்கள். கோவிலுக்கு வந்து கடவுளின் பயிற்சி பெற்று செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள். சக்கரையா அந்த இறைவாக்கினர் அந்த நூலிலே 8ஆம் அதிகாரத்திலே இருக்கும். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், எல்லா இடங்களிலிருந்து மக்கள் என்னிடம் வந்து கூடுவார்கள். வாருங்கள் வாருங்கள், நான் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம் வாருங்கள் என்று எல்லோரையும் அழைத்து வந்தார்கள். வாங்க வாங்க வாங்க, கோயிலுக்கு போவோம். ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போதே பார்க்கணும், வா வா சீக்கிரம் நேரம் ஆகிடும், தேட்டருக்கு வா வா. ஆனால் இங்கே கவலையே இல்லை, எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம். அப்படி நிலையிலே வாருங்கள், அவரை வழிபடவும் நாடவும் தேடவும் விரைந்து செல்லுவோம் வாருங்கள். இப்படி கடவுளுக்குரிய மக்கள் எல்லாம் வருகின்ற போது வேற்றினத்தாரும் என்ன செய்கின்றார்கள்? படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். யார்? கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்களால் தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எவ்வாறு வருவார்களாம்? இதுதான் நம்ம மத்தியில் இருக்கான்னு பார்க்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கான்னு பார்க்கணும். பாண்டவர்களே, அவர்கள் எப்படி வருவாராம்? படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும், கிறிஸ்துவம் இல்லாதன்னு வச்சுக்கலாம், 10 பேர் அவங்க வந்து என்ன செய்யற, நீ கோயிலுக்கு கிளம்புற, கோயிலுக்கு வரும்போது முந்தானியை பிடிச்சிக்கிட்டு வேஷ்டி கட்டியிருந்தால் வேஷ்டியை பிடிச்சிக்கிட்டு, சட்டை போட்டிருந்தா சட்டையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்லுவாங்களாம்? 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுள் உங்களோடு இருக்கிறார், அந்த கடவுளை வழிபட வேண்ட தேட நாட நீ கோவிலுக்கு செல்லுகின்றாய், எனவே நீ அங்கே செல்லுகின்றாய். நாங்கள் அதை கேள்விப்பட்டதால் நாங்களும் உம்மோடு வருகிறோம். எத்தனை பேர்? நீ ஒரு ஆள் வர, 10 பேர், மற்றவர்கள் 10 பேர் உன்னுடைய ஆடையை பிடிச்சிக்கிட்டு நாங்களும் வரோம் எங்களையும் கூட்டின்னு போங்க, ஏனென்றால் அது புனிதமான இடம், அங்கே எங்களுக்கு அருள் கிடைக்கும். எனவே திருவருகை காலத்தின் முதல் நாளிலே, நமது கோவில் பெருவிழாவின் முதல் நாளிலே நமக்கு கிடைக்கின்ற இந்த செய்திக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி இன்று ஒரு புது தொடக்கத்தை என்னில் உருவாக்க, புனித அகுஸ்தினார் வாழ்க்கையிலே தொடங்கியதைப் போன்று என் வாழ்க்கையில் உருவாக்க இறைவனிடம் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென்.